உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, நமக்குள்ளே ஒரு கேள்வி, நாம் பாவம் செய்யலாமா? கர்த்தர் அதை சாப்பிட்டா செத்து போவேன்னார். ஆனால் என்ன அங்கே ஒரு இம்ப்ளிகேஷன்? சாப்பிட்டா செத்து போயிடுவேன்னா நீ சாப்பிடலாம். என்னது? அந்த பழத்தை நீ சாப்பிடலாம், ஆனால் செத்து போயிடுவேன். இப்போ நான் பாஸ்டர் அப்படி சொல்கிறேன்னு வைங்க, நீங்கள் விரும்பினால் பாவம் செய்யலாம். அடப்பாவியா, பாஸ்டர் அப்படி பேசுவேன்? நீ மனுஷனா? நீங்கள் விரும்பினால் பாவம் செய்யலாம், ஆனால் அதுக்கான பலனை அனுபவிக்கணும். அந்த பழத்தை தின்னாதேன்னா அது பிசாசோடைய சரக்கு, அதில் போய் சேராத அப்படி சொன்னார். சேர்ந்தா செத்து போயிடுவேன். ஆனால் அந்த பழத்தை திங்காமல் தடுக்கவே இல்லை அப்படின்னா நீ விரும்பினா அந்த பழம் தின்னலாம், நீ சாகலாம், நீ நரகம் போகலாம். என் கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ விரும்பினா என் கூட இருக்க வேண்டாம்னா நீ போகலாம் அப்படின்னு அது சொன்னதாக தெரியுது. இன்றைக்கும் பல நாடுகளில் டைவர்ஸ் எல்லாம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அப்புறம் அதாவது அந்த கோர்ட்டே எத்தனை ஓரின சேர்க்கை அதெல்லாம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கோர்ட் சொல்லிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஊரில் விபச்சாரம் பண்ணேன்னு சொன்னால் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ அந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் பண்ண முடியாது. என்னாச்சு? அதாவது உலகெங்கும் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் எந்த பாவத்தை எப்படி செஞ்சாலும் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்கிற காலகட்டம் வந்து விட்டது என்பதை நீங்கள் பாருங்கள். இங்கே தான் சர்ச்சு ரொம்ப முக்கியமாக வேலை செய்யும். உலகம் எப்படி வேணாலும் வாழலான்னு சொல்லுது. ஆனால் கர்த்தரும் சர்ச்சும் நீ பாவம் செய்யலாம், ஆனால் செத்தா நாசமாக போயிடுவேன்னு அது சொல்லுது. நீங்கள் பாவம் செஞ்சால் நாசமாக போவீங்க அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன்னு வைங்க, உங்கள் மேலே என் மேலே உங்களுக்கு எப்படி கோபம் வரும்? ஆனால் கர்த்தராக தான் செஞ்சார். நீ என் கூட இருக்கிறது தான் இருக்கலாம், நீ பிசாசு கூட போகணுன்னா போகலாம் அப்படி சொன்னார். இப்போ நீங்கள் தீர்மானிக்கிறீங்க. வி ஹவ் ஃப்ரீ வில். நமக்குள்ள ஒரு சுயாதீனம் இருக்கிறது. அந்த சுயாதீனத்தை நீங்கள் கர்த்தருடைய சார்பாக இருக்கிறதுக்கு பயன்படுத்துகிறீங்களா, நீங்கள் பிசாசோட கூட போகிறதுக்கு பயன்படுத்துகிறீங்களா? கடவுள் வேண்டாம், எனக்கு பிசாசு கூட போய்க்கிறேன், நரகமே ஓகே, நரகம் ஓகே. ஏன்னா மெஜாரிட்டி நரகம் போகுது, அந்த கூட்டத்தில் அவங்களுக்கு வந்தது நமக்காச்சு அப்படின்னு சொல்கிற கூட்டம் தான் இன்றைக்கி உலகமெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரியும், நியாய தீர்ப்பு வருது, ரட்சிக்கப்படாதவர்களெல்லாம் நரகம் போகிறாங்க. நான் அந்த கூட்டத்தில் இருக்க விரும்பலை. நான் இயேசுவை ஏற்றுக்கிறேன். இயேசுவே சொன்னார், அவர்கள் என்னை விசுவாசியாததினாலே பாவத்தை குறித்தும். அப்போ இயேசுவை விசுவாசிக்காதது தான் பாவம், அடிப்படை பாவம். பாவத்தை குறித்தும் அப்புறம் நீதி நியாயத்தை குறித்துன்னு சொல்கிறார். இப்போ நமக்கு பாவம்னா என்ன? இயேசுவை நம்ப மாட்டேங்கிறது தான் பாவமாக வருது. நம்பினா நம்ம ஒழுங்காக இருந்துருவோம். ஓகே, நான் இன்றைக்கு
பைபிளில் திருமணம்னு இல்லை, திருமணங்களும், பைபிளில் திருமணங்களும் குடும்ப வாழ்வும் அப்படின்னு ஒரு தலைப்பில் சொல்கிறேன். பைபிளில் இதை பற்றி அடிக்கடி சொல்லியிருந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் நன்றாக சொல்ல விரும்புகிறேன். பைபிளில் திருமணங்களும், ஒரு திருமணம் சொல்லலை, திருமணங்களும் குடும்ப வாழ்வும் அப்படின்னு அப்போ தலைப்பு சொல்கிறேன். ஆதியிலே தேவன் மனிதனை உண்டாக்கும்போது அந்த பைபிளில் சொல்லப்பட்ட குடும்ப வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையிலே சொல்லப்பட்டிருக்கிற ரட்சிப்பும் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்குறேன். அதனால் குடும்ப வாழ்க்கையில் என்ன ரட்சிப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போயே பதில் சொல்லிடுறேன், பின்னாடி இடையில நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிக்கிறேன். மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபைக்கு வருவாரா இல்லையா? எடுத்துகிட்டு போவார். மணவாட்டி யார்? சபைன்னா சபைக்குள்ளே கொஞ்சம் ரட்சிக்கப்பட்டவங்க நிறையா இருப்பாங்க, ரட்சிக்கப்படாதவங்க கொஞ்சம் அங்கே இருப்பாங்க. அந்த ரட்சிக்கப்படாதவங்களும் சேர்ந்து மணவாட்டி சபையில் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்போ உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சபைகளிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் சில சமயத்தில் அவங்க சபையில் கூட இல்லாமல் இருக்கலாம். தனியாக உட்காந்து பைபிள் வாசிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீர் போது ஆண்டவரேன்னா பரலோகம் போயிடுவாங்க. ஆனால் கர்த்தருக்குள்ளே வளரணுமானா இந்த சபையில் தான் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நீர் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் அப்படி சொல்லியிருந்தார். அப்போ சபைக்குள்ளே வரும்போது தான் உங்களுக்கு போதிக்கப்படும், நீங்கள் நல்லா அறிந்து கொள்வீங்க, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியும். ஆனால் இந்த மணவாட்டி சபையில் ஒரு ஆள் உள்ளே இருக்கணும்னா அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கணும். இல்லாட்டி அந்த மணவாட்டி சபையில் இருக்க முடியாது. பரலோகத்தில் மணவாளனாகிய இயேசுவுக்கும் மணவாட்டியாகிய சபைக்கும் நடக்க போகிற திருமணத்தில் அங்கே அவங்க இருக்க முடியாது. அப்போ திருமணமும் குடும்ப வாழ்க்கைன்னு நம்ம இப்போதைக்கு தெரிந்த மட்டுக்கு நம்ம வாழ்ந்தாலும் கூட அங்கே மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபைங்கிறப்ப அந்த சபைக்குள்ள மணவாட்டியின் சபைக்குள்ளே நம்ம இருந்தால் அங்கே போகிறோம். பரலோகத்திலே ஒரு பெரிய கல்யாணம் நடக்கிறது. அதை மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள் அதில் சொல்லுது. எங்க ஒரு முதல் வசனமும் 2வது வசனம் மட்டும் யாராவது வாசிக்கலாம்? பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இந்த ராஜா யாரு? பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்து வச்ச அப்படின்னா மணவாளனாகிய இயேசுவுக்கு மணவாட்டியாகிய சபையை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலை செய்கிற பிதாவாகிய தேவன். அந்த மணவாளனுக்கு மணவாட்டியே சபை தான். நீங்களும் நானும் அந்த சபையோட ஒரு பகுதியாக இருக்கிறோம். நீங்கள்லாம் மணவாளனாகிய இயேசுவுக்கு கற்புள்ள கன்னிகையாய் நியமிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பவுல் அங்கே எழுதுறதை நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம இப்போ அதை எல்லாவற்றையும் கொஞ்சம் வேகமாக பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபை, பரலோகத்தில் ஒரு பெரிய கல்யாணம். அந்த கல்யாணம்லாம் முடிஞ்சு தான் 7 வருஷம் கழித்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒருபாடு கல்யாணம். 7 வருஷம் முடிஞ்சு அந்த மணவாளனாகிய இயேசுவும் மணவாட்டி சபையும், அதான் பரிசுத்தவான்கள்னு சொல்லியிருக்கு, வந்து அந்தி கிறிஸ்துவையும் கள்ளத்தீர்க்கதரிசியும் உடனே பிடிச்சி நரகத்தில் போட்டுட்டு 1000 வருஷம் பிசாசை கட்டி போட்டுட்டு 1000 வருஷம் இவர் அரசாண்டாருன்னு அதெல்லாம் அந்த கதை வருது பார்க்குறீங்க. இப்போ அதில் கொஞ்சம் விவரத்தோடு நம்ம பார்த்துடலாம். அடுத்தது இங்கே ஓகே, இந்த இடத்துல ஒரு முக்கியமாக ஒரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன். பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அடுத்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க.
வாசிங்க. இது நமக்கு விளங்குனதே கிடையாது. அப்படியே விளங்கினாலும் பாதி விளங்கினோம்னா போயிடுவோம், போதும் அப்படித்தான்னு. ஆனால் மனிதனை ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாக, அவனை தேவ சாயலாக, ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஹலோ, அவருடைய சாயலில் தகப்பனுக்குரிய குணாதிசயம் இருந்துச்சா? தகப்பனை போல தூக்கி சுமந்து, தாயை போல தேற்றி, அப்படின்னு பைபிளில் எங்கெல்லாம் வாசிச்சிருக்கீங்களா? நிறையா இருக்கு. அப்போ தேவ சாயல்லையே ஆதாம் மட்டும் இல்லை, அவனுக்குள்ளே இருந்து எடுத்த விலா எலும்பை வச்சு ஒரு ஸ்திரீயை உண்டாக்குனாரு, அதுவும் தேவ சாயல்தான். மனுஷனை தேவ சாயலிலே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இது ரொம்ப முக்கியமானது. தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுக்கு நாசியிலே ஊதினார். அவருடைய ஆவியே அவனுக்குள்ள ஊதப்பட்டிருந்தா அவருக்கும் அவனுக்கு வித்தியாசம் இல்லைங்கிறது நமக்கு புரியுது. ஆனால் உலகெங்கு இருக்கக்கூடிய சபைகளில் அவர் தேவன் நம்ம பூமியில் கிடக்கிற தூசி குப்பை மாதிரியான மனுஷன், மண்ணிலிருந்து எடுக்க, அப்படியே சொல்லி சொல்லி நம்முடைய மனதை தேவனோட கூட இசைந்து வரவிடாதபடி தடுத்து பல போதனைகளால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இல்லாட்டா நமக்காக உயிரை கொடுக்கறதுக்கு அவர் வர்றாராக்க, நாசமாக போடான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கே இருந்துருக்கலாம். ஆனால் இந்த பூமியில் ஆதாமுடைய சந்ததியில் பிறந்து வந்த ஒரு பெண்ணுக்கிட்ட தான் இயேசு பிறந்தாரா? இல்லை விசேஷமாக அதுக்குன்னு ஒரு மரியாதை அதுக்குன்னு கர்த்தர் தனியாக உருவாக்கி அந்த பெண்ணிட்ட இயேசுவை பிறக்க வச்சாரா? ஆதாமின் சந்ததியில் வந்த மரியாள்கிட்ட இயேசு பிறந்தாரா? இல்லை இயேசு பிறக்க வேண்டியிருக்கு, அதனால் ரொம்ப பரிசுத்தமாக விசேஷமாக நான் ஆதாமின் சந்ததி இல்லாமல் நான் விசேஷமாக இன்னொரு மரியாதை உண்டாக்கிட்டு அப்புறமேலு இயேசுவை பிறக்க வைக்கிறேன்னு பிறக்க வச்சாரா? இன்றைக்கு மனிதர்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறது போல மரியாளும் அன்றைக்கு கர்த்தருடைய ஆவியினாலே கர்ப்பவதியாகி அந்த பிள்ளையை எப்படி இன்றைக்கு இருக்கிற பெண்கள் சுமந்து பெற்றார்களோ அப்படி தான் மரியாளும் ஒரு பெண்ணிடத்திலே பிரவேசித்து ஒரு மனுஷனாக பிறக்கிறதுக்கு அவர் வெட்கப்படலை. அது சொல்கிறாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுன்னு சொல்லிக்கிறேன். அவர் வெட்கப்படலை. இவங்க பிள்ளையா, இவங்கெல்லாம் என் பிள்ளையா அப்படின்னு ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் என்று அவர் சொல்லிக்கொள்ள வெட்கப்படவில்லை. அவர் பேரை அப்படி வச்சுக்கிட்டாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன். அப்போ மனுக்குலத்தோடு ஒன்றாக இருக்க, என்ன இவருக்கு இந்த பாவம் தான் வேண்டாம், நீ என் பிள்ளை ஆனால் பாவத்தை விட்டுரு, பிசாசு கூட சேர்ந்து நடக்காத, நீ ஏன் கூட இரு, அப்படி தான் சொல்கிறாரே ஒழிய நம்ம தூசி குப்பை அப்படி ஒன்றுமே அவர் சொல்லலை. பைபிளில் புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது ரட்சிக்கப்பட்ட பாவியே, சபைக்குள்ளே இருக்கிற பாவியே, இயேசுவை ஏற்றுக்கிட்ட பாவியே அப்படின்னு எதையாவது ஒரு வார்த்தை காட்டுங்க. அப்படி இல்லையே. பரிசுத்தவான்களுக்கு நீதிமான்களுக்கு எழுதுகிறதாவது அப்படி தான் எல்லா இடத்துலையும் எழுதியிருக்கு. அப்போ அவருடைய ஜீவ சுவாசத்தை இவனுக்குள்ளே ஊதி உயிரை உண்டாக்கியிருக்கிற, உயிர் அப்படி தான் கொடுத்தாரு. அவன் ஜீவாத்மாவானான். அப்படியே ஆதாம் சகல நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகல காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கு ஏற்ற துணை வேணுமே. அப்படியே அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவன் விலா எலும்புகளை ஒன்றை எடுத்து அதை இடத்தை சதையால் அடைத்தார். தேவனாய கர்த்தர் மனுஷன் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம்
இவள் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எண்ணப்படுவாள். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனை தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்து வெட்கப்படாதிருந்தார்கள். ஓகே, இதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியுது. இந்த மாதிரி மனுஷன் புருஷன் மனைவி விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது, ஆனால் தாய் தகப்பனை விட்டு பிரிஞ்சு மனைவியோடு இருக்கணும்னு சொல்கிறார். இதை நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இது எபேசியர் 5 வர்ற வசனம். அப்போ மனைவியே இந்த இடத்துல சபைக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறது. அங்கே மணவாளன் இயேசு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்த வசனத்தில் நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இப்போ கல்யாணம், மறுபடியும் கல்யாணத்தை தான் பேசுது. கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறாங்க. நாம் காத்த பொண்ணாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ யார்? இயேசு கிறிஸ்து தான் மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறவர். இயேசு கிறிஸ்து தான் மணவாளன் வேறு. அப்போ அந்த மணவாட்டி சபையை சம்பாதிக்கிறாராம். சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ ஒரு கிரையம் கொடுக்குறாராம். பரிசம் போடுறது கேட்டிருக்கீங்க? என்ன செய்வாங்க பரிசம் போடுறதுல? மாப்பிள்ளை வீட்டிலேருந்து என்னமோ கொண்டு வருவாங்களா, பொண்ணு வீட்டிலேருந்து என்னமோ கொண்டு போவாங்களா? அங்கே பைபிள்லேயும் அப்படி தான் இருக்கா? ஆபிரகாம் என்ன செஞ்சானா? எத்தனை ஒட்டகத்தில்? 10 ஒட்டகத்தில் சாமான் ஏற்றி பொண்ணு வீட்டுக்கு அனுப்புனானா. ஹலோ, இந்த உலகத்தில் எல்லாம் தலைகளாக மாறி போச்சு. அது என்ன கொடுக்கணுமா? வரதட்சணை கொடுத்தால் ஒழிய கல்யாணம் இல்லை. அங்கே புருஷன் வீட்டில் இருந்து தான் மனைவி வீட்டுக்கு கொடுத்து விடுறதாக பைபிள் எழுதியிருக்கு. இங்கே நம்ம உலகம் மாறி ஏதோ இது பாவ உலகம்ங்க, தலைகளை தாங்க இருக்கோம். என் கூட அமெரிக்கன் காலேஜில் வேலை பார்த்தப்போ ஒரு ஆள், அவர் அங்கே படித்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு டவுரி கொடுக்கலன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். நான் மிரண்டு போய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. அவங்களுக்கு விளங்காது. இவ்வளவு டவுரி வந்தால் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ தான் எனக்கு புரியுது எனக்கு எவ்வளோ உலகம் தலைகீழாக இருக்குது. அப்புறம் இந்த டவுரி அது என்ன பரிசை பத்திரமாத்து தங்கம் 10 ரூபா 50 பைசா எடுத்து வச்சுருந்தா பத்தரை பவுனுன்னு சொல்லி கொடுப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். நான் 10 ரூபாயும் 50 பைசா இருந்தால் பத்தரை பவுனு தங்கம்னு கொடுப்பேன். அதை அவங்களும் வாங்கிட்டு பேசாமல் இருப்பாங்க. ஹலோ, ஆமாம், சரி. அதை மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு கொடுக்கறத பற்றி ஏதோ ஒன்று பேச்சு வந்துச்சு. யாக்கோபு என்ன செஞ்சானா? கொடுக்கணும், துட்டு இல்லை. அதனால் என்ன பண்ண, 7 வருஷம் வேலை செஞ்சு சம்பாரிச்சதை கொடுத்துட்றேன் சொன்னானா? கொடுத்தானா? அவன் இன்னொரு பிள்ளைய வேற மாட்டி விட்டான். இப்போ 7 14 வருஷம் வேலை செஞ்சானா? கொடுத்தானா? அப்போ பைபிள் கணக்குப்படி யாருக்கு எங்கே உடைய கொடுக்கணும்? உன் பிள்ளைய நான் நல்லா வச்சுக்கிருவேன், வளர்த்துக்கிருவேன், நல்லா பார்த்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு தெம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் போய் அவன் பொண்ணு கேட்க போகணும். சரி, ஏசுனார் என்ன பண்ணார்? நமக்கு என்னத்தை கொடுத்தாரு? அட பாவியா, என் உயிரையே கொடுத்து சிலுவையில் இம்புட்டு பாடுபட்டு ரத்தம் சிந்தி செத்து, உனக்காக செத்து நான் உன்னை சம்பாதிச்சேன்னு அவர் சொல்கிறார்.
இயேசு மணவாட்டியாகிய சபையை சம்பாதிப்பதற்கு இவ்வளவு பெரிய கிரயத்தை பரிசமாக கொடுத்தார். இதெல்லாம் எந்த பிரசங்கத்திலையும் வராது. ஆனால் நடந்ததா தானே. அவர் பொண்ணை இங்கே நம்ம எல்லோரும் ரொம்ப பெர்ஃபெக்டாலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கிட்ட உடனே நீங்கள்லாம் கற்புள்ள கன்னிகைகள் அப்படின்னு சொல்லிவிட்டார். எப்படி நீங்கள் நீதிமான்னு சொன்னாரோ, ஹலோ, எப்படி என்னை ஏற்றுக்கிட்டா நீங்கள் நீதிமான், பரிசுத்தவான், ரட்சிக்கப்பட்டவங்க, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கீங்க, உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதியிருக்கு, பரிசுத்த ஆவியானவரால் உங்களை முத்திரையிட்டிருக்கேன் அப்படியெல்லாம் சொன்னாரோ, அதுபோல் நீங்கள் இப்போ கற்புள்ள கன்னிகை அப்படின்னு சொல்லிவிட்டார். சில ஆளுங்க நான் கன்னிகை பருவத்தை நான் கன்னிகை காத்துக்கிறலையே, கற்பை காத்துக்கிறலையே, இப்படி போயிட்டேனே, வந்தனே, போனேன், வந்தனே எல்லாம் இருக்கலாம். ஆனால் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்களோ அன்னைக்கு கதை மாறிடுச்சு. நீ எப்படி மோசமாக வாழ்ந்திருந்தாலும் சரி, நீ கற்புள்ள கன்னிகையாய் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டாரு. விபச்சாரத்தில் பிடிபட்ட ஸ்திரியை பற்றி இயேசு சொல்கிறாரு. சமாரியா ஸ்திரீ 5 புருஷர்கள் இருந்த ஸ்திரியை பற்றி தான் பேசுகிறாரு. ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்டாலே அவளை கற்புள்ள கன்னிகையாக பார்க்குறாரா, விபசாரியாக பார்க்குறாரா? அவருடைய பார்வை என்னங்கிறது தான் முக்கியமே ஒழிய நீங்கள் மற்றவங்க யார் உங்களை எப்படி பார்க்குறாங்கங்கிறது முக்கியமே கிடையாது. நீங்களாச்சு கர்த்தராச்சு, உங்கள் இருதயம் கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த சமயத்தில் பைபிளில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அந்த பைபிள் எல்லா சாதாரண மனுஷனுக்கு விளங்குற மாதிரி தான் எழுதியிருக்கேன் ஒழிய ஒரு பாஸ்டர் தான், ஒரு பிஷப்பு தான், ஒரு கார்டினல் தான், ஒரு போப்பு தான் படித்து அர்த்தம் சொல்லணுங்கிற அந்த பேச்சே கிடையாது. இவங்க நான் தான் அர்த்தம் சொல்லுவேன்னு அவங்க சொன்னோன்னே இங்கே லோக்கலாக இருக்கிறவங்க இல்லையா, நாங்கள் பிரதர் அண்ட் மிஷன், பிரதர்கள், கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகள், நாங்கள் பாஸ்டர்கள்லாம் ஒத்துக்கிற மாட்டோம், பிஷப்பை ஒத்துக்கிற மாட்டோம், கார்டினல் ஏற்றுக்கிற மாட்டோம், போப்பை ஏற்றுக்கிறோம், நாங்கள் சாதாரண சபையில் இருக்க மூப்பர்கள். இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணிக்கிறேன், இன்னொரு ஆள் மூப்பர் அடுத்த நாள் பிரசங்கம் பண்ணிக்கிடுவார். அதுதான் இன்றைக்கி இருக்க பிரதர் அண்ட் மிஷன். அப்போ எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இந்த சபைக்குள்ளேயே நான் தான் கரெக்டாக அர்த்தம் சொல்ல முடியும்னு அவர் பெரிய தலைவராக இருக்க ஒருத்தர் சொல்கிறார். இங்கே இருக்க சாதாரண மனுஷன் உட்காந்து எனக்கு பைபிள் பூரா விளங்குதில்லை, நானே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோம் அப்படி சொல்லி இவர் முடிச்சு விடுறார். எவ்வளோ பெரிய வித்தியாசங்கள். அந்த பாஸ்டரு, பிஷப்பு, கண்காணி, பாஸ்டரு, பிஷப்பு, கார்டினல், போப்பு இதெல்லாம் எபிஸ்கோப்பியலியன் சர்ச்சுன்னு சொல்கிறது. எபிஸ்கோப்பியலியன் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் அங்கே இருப்பாங்க. அப்படியெல்லாம் அப்படித்தான் இருக்கணும்னா இன்றைக்கி இந்த பெந்தெகோஸ்தே சபைகளே இருக்காது. ஏன்னா இப்போ என்னைய மாதிரி திடீர்னு ஒரு ஆள் முளைச்சி நான் சர்ச்சு நடத்துகிறேன், பாஸ்டராக இருக்கிறேன், நான் வசனத்தை சொல்கிறேன் அப்படின்லாம் வரவே முடியாது. ஆனால் உலகங்க பார்த்தீங்கன்னா இந்த பெந்தெகோஸ்தே சபைகள் தான் அங்கங்கே தனித்தனியாக எழும்பி எந்த கண்ட்ரோலும் எனக்கு வேண்டாம், கர்த்தராச்சு பைபிளாச்சு, நான் கர்த்தர் முன்னாடி நிற்கிறேன் அப்படி சொல்லி இருதயத்தில் இருக்கிறபடி பிரசங்கிக்கிறாங்க. அது குறைகள் இல்லாமல் இல்லை, எல்லா பக்கங்கள்லேயும் குறைகள் இருக்குது. ஒருவேளை எனக்கு தெரியாமல் என்கிட்ட குறை இருக்கா எனக்கு தெரியாது. அப்படி இருந்ததுனாக்கா எனக்கு தெரிஞ்சப்போ சரியாவே. என் இருதயம் கர்த்தரோடு கூட. எலியா சொன்ன மாதிரி சொல்லுவேன், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்ன மாதிரி இப்போ நான் சொல்லுவேன், இயேசுவின் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படி சொல்லிவிடுவேன். இப்போ சொல்கிறேன், நானாச்சு கர்த்தராச்சு. இந்த மணவாளன் மணவாட்டின்னு வர்றப்ப இது விளங்குனா தானே இயேசுவை என் ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், அவர் மணவாளன் நான் மணவாட்டி அப்படின்னு சபை மக்கள் புரிஞ்சு ஒத்துக்குருவாங்க. அதான் புரியுதில்ல. அது புரிஞ்சதுனால உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இந்த மணவாட்டிகளை பற்றி சொல்கிற கதை தான் 10 கன்னிகைகள்.
10 கன்னிகைகளில் பாதி பேர் எண்ணெயோட எப்போ வருவாரோ ரெடியா. ஆனால் பாதி பேர் எண்ணெய் இல்லாமல் சரி வந்தால் பார்த்துக்கலாம், அப்புறமேல இருக்கிறத வச்சு ஓட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஓசி வாங்கிக்கலாம் அப்படின்னு இருந்த ஒரு கூட்டம். ஆனால் என்ன நடந்துருச்சு, அங்கே திடீர்னு மணவாளன் இந்த நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிற இடத்துல போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். சத்தம் கேட்டுச்சு, ரெடியானாங்க, எல்லாம் எண்ணெய் இது தீவட்டியை ரெடி பண்ணுறாங்க, வந்துட்டார். கொஞ்சம் பேர் எண்ணெய் வாங்க போயிருக்கிறாங்க. மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, மற்றவங்களும் கன்னிகைகள் தான் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார். அதற்கு அவர், உங்களை அறியேன், இன்னும் மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அதுக்கு 2 வரி நான் போட்டது, மணவாட்டி சபையில் இருக்கீங்களா? ரட்சிக்கப்படாமல் யாராவது இருக்கீங்களா? இங்கே ரட்சிக்கப்படாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்கன்னு என்னுடைய இம்ப்ரெஷன். ஆனால் 1-2 கேஸ் இருந்துச்சுன்னா மனக்கடினத்தில் சர்ச்சுக்கு போயிட்டே வர்றேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இருந்தால், இருதயம் கர்த்தட்ட வரணும், ரட்சிக்கப்படணும். உங்கள் இருதயம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு சொல்லணும். வேறு யாரும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையான்னு சொல்கிறதில் பேச்சு பிரயோஜனம் இல்லை. உங்கள் இருதயம், நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கேன், இன்றைக்கி விட்டாலும் பரலோகம் போயிடுவேன். இதில் கூட இன்றைக்கி செத்தா பரலோகம் போவேன் நான் சொல்ல மாட்டேங்கிறேன். பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட சாவுங்கிற வார்த்தையை பற்றி நான் பேச மாட்டேங்கிறேன். இன்றைக்கி விட்டால் பரலோகம் போவேன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் நிதானித்து எது தேவை எது தேவையில்லைன்னு யோசித்து தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். 28 ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தை நரகத்திலே அவருக்கு பயந்து ஒழுங்காக இருக்கணும். உள்ளவனவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். அதாவது எல்லோரும் இப்போ போய் 5 தாளந்து 2 தாளந்து ஒரு தாளம் கொடுத்தா போய் அவங்கவுங்களுக்கு கொடுத்த மட்டுக்கு ஏதோ ஒரு சம்பாதிக்க வேண்டியது. ஆனால் ஒருத்தன் சேலையில் சுற்றி வச்சுட்டேன். ஆனாலும் அந்த கடைசி கல்யாணம் இருக்குல்ல, இப்போ ஆரம்பத்தில் கர்த்தர் மனுஷனை உண்டாக்குனப்போ ஒரு கல்யாணத்தை பற்றி சொன்னார், அது ஆதாமும் ஏவாளும். இப்போ எல்லோரும் கல்யாணம் பண்ணி குடும்பம் அப்படியே விட்டுருங்க. இப்போ கல்யாணம் பண்ணி எல்லாம் குடும்பங்களாக பூமியில் வாழ்கிறாங்க. இப்படி ஒரு கல்யாணத்தை தான் ஆசீர்வதிக்க இயேசு போனார் கானா ஊருக்கு. ஏன் வேறு வேலையே இல்லையா? செத்தவன் எழுப்பலாம், அப்புறம் ஏதாவது கை கால் விளங்காதவன்னா சரியாக்கலாம். ஆனால் அவர் ஏன் போய் ஒரு கல்யாண வீட்டில் அற்புதம் செய்கிறாரு? இந்த பிசாசு இந்த மனுஷனை பாவம் செய்ய வச்சு முதல்ல குடும்பத்தை கெடுத்தேன், இப்போ நான் அந்த குடும்பத்தை சரி பண்ணுறேன் அப்படின்னு தான் இயேசு வர்றாரு. தன்னுடைய முதல் அற்புதத்தை ஒரு கல்யாண வீட்டில் செய்தார். நாங்கள் அந்த ஊருக்கு போனோம். அங்கே ஒரு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குது. அங்கே போய் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். என்னடா அப்படின்னு கேட்டால், இது முடிஞ்சோடனே அடுத்த கல்யாணம்ங்க, அது முடிஞ்சோடனே அடுத்த 1 மணி நேரத்துக்கு ஒரு கல்யாணம் இங்கே நடக்குங்க தினம் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த ஊரில் அந்த சர்ச்சில் போய் கல்யாணம் நடத்தணும்னு இவங்க கல்யாணம் ஆனவங்கெல்லாம் போய் கல்யாணம் நடத்திக்கிறாங்க. எல்லாம் கேட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்தோம். அப்போ இயேசு ஆசீர்வதித்த ஒரு கல்யாணம், இயேசு ஆசீர்வதித்ததுமில்ல, அவரே ஒரு நாள் மணவாளனா வர்றாரு. அதில் நீங்களும் நானும் மணவாட்டி சபையா? இதில் நமக்கு விளங்காது. பெண்களுக்கெல்லாம் மணவாட்டின்னா விளங்கிறோம், ஆண்களுக்கெல்லாம் மணவாட்டின்னா அது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தான் மணவாட்டி சபைன்னு அவர் சொன்னாரே ஒழிய தனி ஆட்களை
சொல்லலை. சரி, அதை அழைக்கப்பட்டவர்கள் கல்யாணத்துக்கு வாருங்கன்னு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுதான் வர சொன்னால் வரமாட்டேன்றாங்களா, கல்யாண வீட்டுக்கு வரமாட்டேன்றாங்களாம். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்களின் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதரை அழித்து அவர்களை பட்டணத்தை சுட்டெரித்தான். அப்புறம் நரகு போகிறாங்க. அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்கள் அதற்கு அபாத்திரராய் போனார்கள். யார்? யூதர்கள்லாம் அபாத்திரராய் போய்விட்டார்கள். ஆகையால் நீங்கள் போய் வழி சந்தையிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழியிலே போய் தாங்கள் கண்ட நல்லாறு பொல்லாரும் யாவரை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்துகளால் நிறைந்தது. அதில் ஒருத்தர் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் அங்கே வந்தானா. அவனை பணிவிடைக்காரனை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகை கருப்படி பற்கடிப்பு உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள், நரகத்தில் போடுங்க. அப்படி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இயேசு சொல்கிறாரு, அந்த லாசர் கதையில் பாதாளத்தில் ஒரு ஐஸ்வர்யான் வேதனைப்பட்டானா. அந்த பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமே அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகி, ஆபிரகாமே எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நொடியை தண்ணீரால் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி சுவாலையிலே வேதனைப்படுகிறேனே. ஆமாம், நரகம் இருக்குதுங்க. நரகம் இல்லாத மாதிரி அநேக மக்கள் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சில விசுவாசிகளுக்கு கூட பயமத்து போச்சு. அதனால் இந்த பாவம் எல்லாம் செஞ்சால் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு பாஸ்டர் கூட சொல்லிடுவார். அது ஒன்றும் இல்லையா? அது எந்த சின்ன பாவங்கள் ஆரம்பித்தாலும் அது பெரிதாக அங்கேயே போய் மாட்டி விட்டுரும். தாவீது சின்ன சின்ன காரியங்களில் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணால், அப்புறம் அந்த கல்யாணம் பண்ணால், அப்புறம் அந்த கல்யாணம் பண்ணால், அப்புறம் அந்த கல்யாணம் பண்ணால், அப்புறம் எவ்வளோ ஒருத்தர் போய் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டான். இங்கேருந்து ஆரம்பித்து அங்கே போய் முடியுது. அதனால் ஆரம்பத்திலேயே அதை தவிர்க்க வேண்டும். அதுக்கு ஆபிரகாம் வந்து, அப்பா வழியில் பெரிய கேப் இருக்குது, இங்கே வரணுன்னா கூட வர முடியாது. நீ உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அவனை அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய் அப்படின்னு இருக்கு. அப்புறம் நடுவில் பெரிய கேப் இருக்குது, வர முடியாது. அப்பொழுது அவன் என்ன பண்ணுறான், நான் தான் பரவாயில்ல, எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் அங்கே இருக்காங்க, அங்கே சுவிசேஷ அறிவிகள் லாசருவை கிளப்பி விடுங்கன்னா போக முடியாதுன்னு அவர் சொல்லிவிட்டாரு. இல்லை, மரித்தோர் ஒருத்தர் உயிரோடு எழும்பி போனால் நம்புவாங்க. அதுக்கு மோசையும் அங்கே தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, அவங்க சொல்கிறத கேட்கணும்னு சொல்லி முடிச்சுவிட்டான் பாருங்க. ஆபிரகாமை நோக்கி, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகள் உண்டு, அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகி ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவரிடத்தில் போனால் மனம் திரும்புவார். அதற்கு அவன், மோசைக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும். இப்போ எவனா ஒருத்தன் வந்து நம்மக்கிட்ட, நேற்று செத்து கிடந்தேங்க, ஒரு ஆள் வந்து தட்டி எழுப்பி விட்டார் வந்துட்டேன் அப்படின்னு அவனா சொன்னால் நம்புவேன்றீங்க?